வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து 12th மேட்ச் ஆங்கிள் இருந்து கேமை பிரேக் டவுன் பண்ண போறோம். வெல்கம் டு 12th மேட்ச் வியூ. நான் மனோஜ்குமார். ஹலோ எவ்ரிவன், நான் உங்க சரவணன். ஹலோ நான் லக்ஷன். இன்னைக்கு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு கேகேஆர் vs பிபிகேஎஸ் மேட்ச் இருக்கு. அதை பத்தின ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் தாட்ஸ்ல இருந்து போவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பிபிகேஎஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு 2 வின்க்கு அப்புறம் வராங்க. பெரிய வின்ஸ் ரெண்டுமே. கேகேஆர் வந்துட்டு ஒரு 2 லாசஸ்க்கு அப்புறம் வராங்க. அவங்களோட கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபீல் ரொம்ப டவுனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரவணா, அவங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கலாம். என்னோட இன்சல்ட்டா இந்த கேமை பத்தி பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது ஒரு ஒன் சைடட் கேமா தான் இருக்க போகுது. பிவிகேஎஸ் மறுபடியும் சிஎஸ்கே கிராஷ் பண்ண மாதிரி தான் கேகேஆர் கிராஷ் பண்ணி தேர்ட் வின் செக்யூர் பண்ணி டாப் ஆஃப் த டேபிளுக்கு போக போறாங்க. அவ்வளவுதான். ரைட்டு. அப்புறம் லக்ஷனே, அதேதான் உன்னோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? இப்போ வந்து எப்படியும் பிபிகேஸ் தான் ஃபேவரட்ஸ். 2 வின், அதுவும் சிஎஸ்கே கூட எல்லாம் பவுலிங் லைனப்ப புதைச்சிட்டு வரானுங்க. கண்டிப்பா பிபிகேஸ் தான் ஃபேவரட்ஸ். ஓகே, ஃபேவரட்ஸ் பேசியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன்ஸை பத்தி பார்ப்போம். ஈடன் கார்டன்ஸ்ல மேட்ச் நடக்க போகுது. பரம பாட்டா விக்கெட்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரியான பேட்டிங் விக்கெட்டா இருக்க போகுது. ஆல்ரெடி அங்க நடக்கிற மேட்ச் எல்லாமே 270, 230, 240 தான் போயின்னு இருக்குது. அதுவும் கேகேஆர் பேட்டிங் ஆமா லைனப்பும் நல்லா இருக்கு. கேகேஆரோட பவுலிங் லைனப் தான் வீக்கா இருக்கு. பேட்டிங் லைனப் ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் ஆமா தான் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுமே 220+ ஸ்கோர் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு ஒரு சரியான பேட்டிங் லைனப். நம்ம ஆஷன் நான் சொல்ற மாதிரி ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க இந்த பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தா. ஸோ அதை பத்தி தாட்ஸ் என்ன? உங்க கண்டிஷன்ஸ் எப்படி பிளே ஆகும்னு நினைக்கிறேன்? டாஸ் குரூஷியல் ஃபேக்டரா இருக்குமா? உங்களோட தாட்ஸ் என்ன? நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் என் தாட்ஸ் நானும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லக்ஷன், நீ சொல்றியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஈடன் காமிச்சு குட்டி கிரவுண்டு, சரியான பேட்டிங் விக்கெட்டு, எப்படியா இருந்தாலும் ரன்ஸ் போக தான் போகுது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 240 அந்த மாதிரி போர்ட்ல போட்டு செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வேணா ப்ரெஷர்ல போட முடியும். மற்றபடி ஒண்ணுமே பண்ண முடியாது பிபிகேஸ் ஜெயிக்கணும்னா. அடுத்து சரவணா, உன் தாட்ஸ் என்ன பிச்சை பத்தி, கண்டிஷன்ஸை பத்தி? நான் வந்து லக்ஷனோட பாயிண்ட்டை ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து அந்த பிச் கண்டிஷன் பேட்டிங் பேரடைஸ் தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா வந்து பிபிகேஸ்க்கு எவ்வளவு டோட்டல் வச்சாலும் சேஸ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். போன வாட்டிக்கு முந்தின வருஷம் இதே கேகேஆர் பிபிகேஎஸ் மேட்ச்ல தான் கேகேஆர் 267 அடிச்சாங்க. தர்ஷானி சிங்கும் ஜானி பெர்ஸ்டோவும் சேர்ந்துமே சிங்கிள் தான் மூச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. 267 அடிச்சாங்க. அது ஒத்தா 2 பேருமே சேர்ந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு பிவிகேஎஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. பிவிகேஎஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஒரு குரூசியல் ஃபேக்டரா இருக்கும்னு தோணுது. மேபி எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் டாஸா வின் பண்ணாங்கன்னா கண்ணை மூடிட்டு பேட்டிங் எடுத்து ரன்ஸ் ஆன் போர்டு தான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சேஸ் பண்ணும்போது அவங்களோட பேட்டிங் பின்னால ஒருத்தன் அவுட் ஆயிட்டான்னா அப்படியே பேட்டிங் லைன் ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிருது. போன மேட்ச்ல பின்னால வந்துட்டு செம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனான், பயங்கரமான ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனான். அதுக்கப்புறம் எங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சா அங்க இங்க ரன் அவுட் ஆகி பண்ணி 169 வந்துட்டு ஆல் அவுட் ஆயிட்டு உட்கார்ந்து இருந்தானுங்க. ஸோ மேபி ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ரன்ஸ் ஆன் போர்டு போட்டு டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அது மட்டும் தான் ஒரே சான்ஸ் கேகேஆர் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். பிச்சும் டாஸ் ரொம்ப குரூஷியலா இருக்கும். பஞ்சாப் கிங்ஸுக்கு வீக்னஸ் இருக்க மாதிரியே தெரியல. அவங்க டாஸ் ஜெயிச்சு என்ன பண்ணாலும் அவங்க பயங்கரமா பண்ண போறாங்கன்னு நினைக்கிறாங்க. கேகேஆர் வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் வீக் தான், பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் வீக் தான். ஊருக்கு போங்க கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ஏன்னு சொல்லணும்னு உங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் கேகேஆர் கடப்பார பேட்டிங் லைனப் தான். இல்லை கடப்பாருன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சென்ஸ் ஒரு நல்ல பேட்டிங் லைனப். சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்ல பஞ்சாப் மிடில் ஓவர்ஸ்ல எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கண்டிப்பா மிடில் ஓவர்ஸ்ல கேபிட்டலைஸ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் லாஸ் தான், செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் லாஸ் தான். யுசி சஹல்னு ஒரு பெரிய வெப்பனை வச்சிருக்காங்க அவங்க மிடில் ஓவர்ஸ்ல. அந்த ஆளோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு போட்டு லூப்ப கொடுத்து பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு. சிஎஸ்கே கூட 150 அழகா தூக்கி போட்டாரு. போட்டதுக்கும் அப்படியே டிஃபரன்ஸ் இருந்துச்சு பயங்கரமா. ஃபர்ஸ்ட் 2 மேட்சும் செம்ம ஃபார்ம்ல வராரு யுசி ஜெயலு.
அவரோட ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் கண்டிப்பா குரூஷியலா இருக்கும். 4 ஓவர் போட்டு 23 ரன் 24 ரன் கொடுத்து அவர் பாட்டுக்கு போயினே இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். சரியான எனக்கு பவுலர் எனக்கு இருக்காரு. தெரிஞ்ச அவர் ஏதோ ஒரு கடையில டீ ஆத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா ஆத்துறாரு பால வச்சு. அந்த ஆத்துறாரு, விடாம ஆத்துறாரு. ஜோக் இல்ல இல்லையா? நல்ல 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 பவுலரா இருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரா போட்டுன்னு இது கேகேஆர் பிபிகேஸ்ல ஏதாச்சும் பிளேயிங் 11ல சேஞ்சஸ் ஏதாச்சும் எதிர்பார்க்கறீங்களா? ஐ டோன்ட் திங்க் கிரீன் ஏதாவது டிராப் பண்ண முடியுமா? கிரீன் ஏதாவது டிராப் பண்ண கிட்ட முடியுமா? ஒண்ணும் இருக்காது. கிரீனை டிராப் பண்ண முடியாது. ஆனா உண்மையிலேயே 25 கோடி கொடுத்து வாங்கிட்டு இல்ல இல்ல கிரீனை பியூர் பேட்ஸ்மேனா ஆடுறதுக்கு அந்த இடத்துல டிம் சேஃபர்ட் ஆடிட்டு போயிடலாம்ன்றதுதான் என்னோட ஒரு கேள்வி. என்னோட ஒரு பதில் என்னன்னா, ஆல்ரவுண்டர் அப்படின்னா கிரீனை நம்பர் 3ல ஆட வச்சு பவுலிங் 3 ஓவரோ அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவர்னாச்சு போடுறாரு. ஏன்னா அவர் 140 கிளாக் பண்ணுவார், எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 2 ஓவர்னோ 3 ஓவரோ போடுறாரு அப்படின்னா ஓகே, கிரீன் நல்ல பிளேயர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா இப்ப இருக்க கரண்ட் ஃபார்மை பத்தி பாத்தீங்கன்னா பியூர் பேட்ஸ்மேன் அப்படின்னா டிம் சேஃபர்ட் இஸ் a குட் ஆப்ஷன் நம்பர் 3 என்ன பொறுத்த வரைக்கும். அன்கிரீஸ் எதுவும் நம்பர் 3ல வந்தாலும் நம்பர் 4லனாலுமே டிம் சேஃபர்ட் தான் ஒரு நல்ல ஆப்ஷனோட எனக்கு தோணுது. இல்ல அப்படி கேகேஆர் ஏதாவது சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா கேமரான் கிரீனை டிராப் பண்ணிட்டு டிம் சேஃபர்ட் பின்னால இருந்து ஓபனிங் ஆடிட்டு ரஹானே ஒன் டவுன் ஆடலாமே. ரஹானே ஒரு பிரைம் பொசிஷனே ஒன் டவுன் அது ஓகே தான். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரஹானே ஓபனிங்ல நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு, இல்லன்னா சொல்லவே முடியாது. பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாரு ரஹானே. அவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து நியூசிலாந்துல இருந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. டிம் சேஃபர்ட் அண்ட் பின்னாலனோட காம்போ. ஸோ மேபி கிரீனை டிராப் பண்ற மாதிரி இருந்தா அவங்க 2 பேரும் வச்சு கம்யூனிகேஷன் இன்னும் பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவங்க 2 பேருக்கு மேபி இருக்கலாம். இல்ல லைக் எனக்கு என்ன தோணுதுன்னா, நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு வருண் சக்கரவர்த்தி. பட் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, வருண் சக்கரவர்த்திக்கு ரெண்டு மேட்ச் வந்துட்டு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அவர் கேம் மேல ஒர்க் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் எடுத்துட்டு வந்தா நல்லா பண்ணுவாரோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நல்லா பண்ணாதப்ப ஒரு 2 மேட்ச் அவங்க வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ல இருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் வந்துட்டு நல்லா பண்ணிருக்கிறாங்க. நிறைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு 2 மேட்ச் அவருக்கு டிராப்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு 2 மேட்ச் ரெஸ்ட் கொடுக்கலாமோ எனக்கு தோணுது. அனுகுல் ராய் ஒரு பக்கம் நல்லா போட்டு இருக்காரு. அனுகுல் ராயும் நிறைய வச்சு ஆபரேட் பண்ணிட்டு வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு மேட்ச் ரெஸ்ட் கொடுக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா அவரு he has to find himself. அதான் எனக்கு தோணுது. ஏன்னா பயங்கரமான பவுலரா இருந்தாரு. இப்ப அவர் எல்லாரும் கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நானு. பட் அவர் இப்பயுமே சொல்றேன் நல்ல பவுலர் தான். அவரு கொஞ்சம் அவரோட ஃபார்மை மட்டும் கண்டுபிடிச்சு வந்தாருன்னா he'll be deadly. ஸோ அதை பத்தி உங்க தாட்ஸ் என்ன? ஏதாச்சும் கேம் டைம் ரெஸ்ட் கொடுக்கலாமா அவருக்கு, இல்ல கேம் டைம் தான் அவருக்கு நல்ல ஆப்ஷன் நீங்க ஃபீல் பண்றீங்களா? சொல்லுங்க. மேபி குடுக்கலாம் தான் தோணுது. ஏன்னா வேர்ல்டு கப்ல இருந்தே பாக்குறோம், எல்லா மேட்சும் ஆடி முடிச்சு பொழந்துட்டு இருக்காங்க அவரை. ஒரு மேபி ஒரு 2 மேட்ச் ரெஸ்ட் கொடுத்து அவரோட ஃபார்மை கண்டுபிடிச்சு மேட்ச்ல வந்து போட்டா எனக்கு வந்து பெட்டரா இருக்கும். பட் ரியாலிட்டி கேகேஆர் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. பட் இப்பயே வந்துட்டு ஆல்ரெடி 2 மேட்ச் தோத்தாச்சு. they have to experiment something. ஐ திங்க் காம்பினேஷன்லயே அங்க ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேவும் கேகேஆரும் அங்கதான் மாட்டின்னு இருக்காங்க. ஜிடியும் 2 மேட்ச் தோத்துருக்காங்க, கேகேஆரும் 2 மேட்ச் தோத்துருக்காங்க, சிஎஸ்கேவும் 2 மேட்ச் தோத்துருக்காங்க. ஆனா ஜிடி அவங்களோட காம்பினேஷனை கண்டுபிடிச்சு தோத்துருக்காங்க. இன்னும் சிஎஸ்கேவும் கேகேஆரும் அவங்க காம்பினேஷனை கண்டுபிடிக்கல. ஸோ கேகேஆர் வந்துட்டு they have to find their combination right. அவங்க காம்பினேஷனை கண்டுபிடிக்கலாம், கண்டிப்பா பயங்கரமா அடி வாங்கணும்னு எனக்கு தோணுது. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, வருண் சக்கரவர்த்தி நீங்க டிராப் பண்ணீங்கன்னா அடுத்த மேட்ச் பிபிகேஎஸ் கூட. பிபிகேஎஸ்ல வந்து ஒரு 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அடுத்த டாப்பும் சரி கீழேயும் சரி ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க டீமா தான் இருக்கு. நீங்க அனுகுல் ராயை வச்சு ஆடுறப்ப நீங்க சொல்றேன் நான் உங்கள்ட்ட, அனுகுல் ராயை வச்சு ஆடுறப்போ சோ மேபி அனுகுல் ராய் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்ச ரியாலிட்டி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அனுகுல் ராய் ஓகே தான், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சொல்றதுனா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனா வந்துட்டு வருண் சக்கரவர்த்தியுமே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஓவர் த விக்கெட்ல இருந்து போட்டா நல்லா போடுறாரு. பட் ஆனா அவரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து வந்துட்டு பால் உள்ள தள்ளுறாரு. உள்ள தள்ளும் போது அது கூப்பர் கார்னர்ல நம்ம பார்த்தோம் போன மேட்ச் சிஎஸ்கேவோட 100 அப்படி விட்டு டப்புன்னு கட்டு எல்லா பாலும் பாயிண்ட்ல சருன்னு பவுண்டரி போகுது. இதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி மறுபடியும் சருக்குன்னு போட்டு இருந்தாருன்னா அதே மாதிரி கட்டு போயினே தான் இருக்க போகுது. கூப்பர் கார்னர்லிக்கு அச்சுனேதான் இருக்க போறான் அந்த பையன். அபிஷேக் சர்மாவை தான் பார்த்தால வருண் சக்கரவர்த்திய கூப்பர் கார்னர்லியை பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு
ஷான் மார்ஸோட சாயல் தெரியுது. பழைய காலத்துல ஷான் மார்ஸ் ஆரஞ்சு கேப் வாங்கின போது பயங்கரமா ஆடி இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் மாதிரி இருக்காரு கூப்பர் கான்லி. ஹி ஹஸ் காட் டபுள் கேஸ். அடிக்கணும்னா அடிக்க முடியும், ஆங்கர் பண்ணணும்னா ஆங்கர் பண்ண முடியும், கேம் எடுத்துட்டு போகணும்னா எடுத்துட்டு போக முடியும், எல்லாமே பண்றாரு. இன்னும் அவரு பேக் இன்ஜுரி மட்டும் கரெக்டா சரியாய் வந்தாருன்னா பவுலிங்ல வேற 4 ஓவர் கொடுப்பாரு. செம்ம டெல்லியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். வருண் சக்கரவர்த்தி வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கே அடி வாங்குறாரு. போன மேட்ச் அபிஷேக் சர்மாட்ட கூட பார்த்தோம், புடிச்சு தூக்கி ஸ்லாட்ல போறாரு, லென்த் மேல மேல குடுக்குறாரு, அவன் தூக்கி தூக்கி அடிக்கிறான், பையன் புடிச்சு பொழக்கிறான் அவன். ஆமா, அதான் எனக்கு என்னமோ தோணுது, ஒரு மாதிரி ரெஸ்ட் கொடுக்கலாம எனக்கு தோணுது. பட் ஓகே, நம்ம பிளேயிங் 11 பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றோம். பெருசா சேஞ்சஸ் எதுவும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே சேம் பிளேயிங் 11 தான் போவாங்கன்னு நானும் நினைக்கிறேன். ஸோ பிளேயிங் 11 முடிச்சாச்சு. இப்போ அடுத்து எந்த மேட்ச் அப்புக்காக நீங்க வெயிட் பண்றீங்க? கீ மேட்ச் அப்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இந்த நம்ம ரைவல்ரி மாதிரி ஏதாச்சும் மேட்ச் அப் கீது அங்க இருக்கா? கேகேஆர் வர்சஸ் பிபிகேஎஸ்ல ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. இருந்து போகணும்னா நான் வந்து கூப்பர் கான்லி சுனில் நாராயண். சுனில் நாராயண் வந்து கூப்பர் கான்லி எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு நான் யோசிக்கிறேன். சுனில் நாராயணை யோசிக்க வைப்பாருன்னு நினைக்கிறேன் கூப்பர் கான்லி. மேபி இருக்கலாம். சுனில் நரேன் இஸ் அ கிரேட் பவுலர். பட் அவர் வந்து கூப்பர் கான்லி இப்ப பயங்கரமா ஆடினுக்கிறாரு. நல்ல மேட்சப்பா இருக்கும். அப்படியா நல்ல இருந்தாலும் மேட்சப்பா சுனில் இருக்கும். நாராயண 4 ஓவர் தள்ளிட்டு போகணும்னு தான் பாப்பாங்க, பாப்போம். இல்ல அவரை டேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்பெல்லாம். சுனில் நரேன்லாம் இந்த பெரிய பவுலர்ஸ் எல்லாம் பாக்குறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப வேர்ல்டுல இருக்கிற ஒரே பெரிய பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா தான். அந்த ஜஸ்பிரீத் பும்ராவை மட்டும் தான் பார்த்து ஆடுறாங்க. மத்த எவரு போட்டாலும் அடிதான். போன மேட்ச் பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆடினாரு. மேட்ச் பும்ராவை மட்டும் நல்லா பார்த்து ஆடிட்டு மத்த பவுலர்ஸ் யாரு போட்டாலும் அடி போல சரியான அடி அடிச்சாரு இந்த சமீர் ரிஸ்வி. அந்த மாதிரி எம்ஐயோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பும்ராவே புடிச்சு அடிச்சாங்க. இல்ல பும்ராவை பிடிச்சி அடிச்சாங்கதான். அதெல்லாம் பேட் டேஸ் அக்செப்டட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். பும்ராக்கெல்லாம் வந்து ரேரா பேட் டே இருக்கும். அவருலாம் எல்லா நாளும் பேட் டே கிடையாது. அவர் அதே மாதிரிதான் சுனில் நாராயணுக்கும். ஃபர்ஸ்ட் ஓவர்ல பவர் பிளேல போட்டு அவர் 20 ரன் கொடுத்திருந்தாலும் 4 ஓவர் முடியறப்ப 25 போட்டு போயிட்டே இருப்பாரு அவர். சோ பும்ரா அதே மாதிரி பவுலர் தான்டா சுனில் நாராயணும். எப்படா இல்ல சுனில் சுனில் நரேன் அந்த நாராயணும் மாதிரி அதே மாதிரி பவுலர் தான். பவுலர் பட் தான். சுனில் நரேன் இஸ் இன் பேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர். அவரை வந்துட்டு 2 மேட்சுமே அடிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் அவரை கரெக்டா யூஸ் பண்ணல. அஜிங்கிய ரஹானே இல்ல, ரிங்கு சிங் கேப்டன்சி பண்ணாரு. சோ அவரை கரெக்டா யூஸ் பண்ண தெரியல. டெத்ல சுனில் நாராயண கொண்டு வந்தாரு. பவுலருக்கு நீ எப்படா வெறும் 2-3 ஓவர்ஸோட முடிப்ப, மேலேயே ஓவர் கொடுத்திருக்கணும்டா. அது அது கொஞ்சம் கேப்டன்சி எரர். மேபி அஜிங்கிய ரஹானே இருந்தாருன்னா ப்ராப்பரா சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ரிங்கு சிங் இருந்தனால அவருக்கு ப்ராப்பரா அந்த பிரஷர்ல அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஓ மேட்ச் அப் என்னடா லக்ஷனே? ஓ மேட்ச் அப் என்ன? எனக்கு தெரிஞ்ச முசார்பானிக்கும் பிரியான் ஷாரியாவுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏர்லியான் கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும். முசார்பானி கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்டும் நகர்த்தலாம். பவுன்ஸ் கொஞ்சம் இருக்கு முசார்பானிட்ட. முசார்பானி ஹைட் இருக்கனால பவுன்ஸ் கிடைக்கும். பிரியான் ஷாரியா எங்கேயாச்சும் அடிக்க போய் ஹுக் அடிக்க போய் புல் அடிக்க போய் மாற்றுறது. எப்படியா இருந்தாலும் பிரியான் ஷாரியா வந்ததுல இருந்து கண்ணை மூடி சுத்ததான் போறான். மேபி கண்ணை மூடிட்டு சுத்துறது இல்ல, கண்ணை மூடிட்டு சுத்துறான்லாம் சொல்லாத. பிரியான் ஷாரியா பயங்கரமா இருக்கும். அவன் வந்து பயங்கரமா இருக்கு. சரியான பிளேயரா தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்தியன் டீம்லயே வந்து அபிஷேக் சர்மாக்கு அப்புறம் அவன் தான் வந்து உள்ள வரலான்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த 15 வயசுல ஒருத்தன் வந்து புடிச்சு பொழந்துனுக்குறான். வைபவ் சூரியவன்சின்னு ஒருத்தன். இல்ல எனக்கு தெரிஞ்சு வைபவ் சூரியவன்சி மாதிரி ஆட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 150 வந்து நேற்று அசோக் சர்மா போடுறாரு. அது மனசாட்சியே இல்லாம அங்கிட்டு இது மேல அடிச்சுட்டு இருக்கிற பாயிண்ட் மேல தூக்கி அடிக்கிறது சம்பந்தமே இல்லாம 150 போடுறது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே. என்னோட மேட்சப் வந்து என்னன்னா ஹர்ஷதீப் சிங்க்கும் ஃபின் ஆலனுக்கும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மேபி ஹர்ஷதீப் சிங் வந்து ஃபின் ஆலனை தூக்கிட்டாரு அப்படின்னா கேகேஆரோட பேட்டிங் ஒரு பெரிய அடி வாங்கும். அப்படியே ஹர்ஷதீப் சிங்கை டேக் ஆன் பண்ணி ஃபின் ஆலன் புடிச்சு பொழந்துட்டாருன்னா இஃப் ஃபின் ஆலன் கெட்ஸ் கோயிங் 250 or 260 இஸ் கன்ஃபார்ம். நம்ம வந்துட்டு பிபிஎல்லே பார்த்தோம், மனுஷனே கிடையாது அவரு. பின்னால் மட்டும் பேட்ல மாட்டிருச்சுன்னா அந்த ஆஸ்திரேலியா பிச்லயே பொடிச்சு பொழந்து எடுக்கிறாரு அவரு. இந்தியன் பிச் எல்லாம் ஏமாத்துறோம். பரம பாட்டா பிச் இந்தியன் பிச் எல்லாம் அவருக்கு மாட்டிருச்சுன்னா 250 260 270 கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பின்னால் மாட்டிருச்சுன்னா போதும். 35 பால் 40 பால்ல செஞ்சுரி அடிச்சுட்டு போயிடுவான். இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு அனைத்தும் உள்ளது. அடுத்து predictions. Who are the favorites coming into this match? What will be your percentage for each team for winning? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் லக்ஷன் சொல்றான். யாருக்கு அதிக வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கு? பஞ்சாபுக்கு தான் ஆப்வியஸா. மேபி இருக்கிறத பார்த்தா 75-25 அந்த மாதிரி போலாம். ஒன் சைடட் மேட்சா பஞ்சாப் இருக்கும்னு கேகேஆர். சொல்றீங்க ரெண்டு பேரும். நைஸ். நீயே சரவணா? என்னை நான் ரொம்ப அதோட மோசம் 90-10 சொல்லுவேன். 90 from BBVS, 10 from KKR. ஓகே. நான் நினைக்கிறேன் மேட்ச் கொஞ்சம் க்ளோஸா போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேகேஆர் வந்துட்டு ஒரு 2 டிஃபீட்க்கு அப்புறம் வராங்க. தே ஹாவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். நம்ம சிஎஸ்கே ஆர்சிபி எப்படி ஹைப் பண்றோமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ தே ஹாவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். கேகேஆர் இஃப் தே ஃபைண்ட் தேர் காம்பினேஷன் ரைட், தே கேன் சீரியஸ்லி டேமேஜ் அ டீம்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வைபவரோட சூப்பரா போட்டுன்னு இருக்காரு. பிளெஸிங் முசர்பானி ஹஸ் காட் இஸ் ஃபார்ம் பேக். 4 விக்கெட் எடுக்கிறாரு, ஆனா ரன்னு கொடுத்துட்றாரு. ஸோ அந்த 4 விக்கெட்டை முன்னாடியே எடுத்தாருன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. பிளெஸிங் முசர்பானி, நரைனும் வருண் சக்கரவர்த்தியும் ஆன் சாங் வந்துட்டாங்கன்னா அந்த 2 அந்த ஸ்பின் டூவை ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஸோ வராங்களா அப்படின்றதுதான் நம்ம பீடாக் சொல்ற மாதிரி தெரியாது. என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி 55-45 இன் ஃபேவர் ஆஃப் பஞ்சாப்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பின்னாலன் கெட்ஸ் கோயிங்னா 250-260 வந்துச்சுன்னா எனிடே 250-260 இஸ் டஃப் டு சேஸ் வாட் எவர் த விக்கெட் மேபி. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹன்ச் இருக்கு. ஐ ஹேவ் அ லிட்டில் ஹன்ச் தட் பின்னாலன் வில் கம் அவுட் குட் இன் த மேட்ச். ஸோ பார்க்குறவங்க உங்களோட தாட்ஸ் என்ன இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ரிவ்யூலோ உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் 12th மேன்ஸ் வியூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க தாட்ஸ் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.